Hi friends, welcome to my channel. இன்னைக்கு டேஸ்டியாக ட்ரெடிஷ்னலாக எப்படி செய்ய அதிரசம் செய்வோம்ல அது நான் செய்கிறதுக்கு இன்றைக்கி எப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு இன்றைக்கி நான் வந்து எடுத்திருக்க அரிசியோட அளவு வந்து கரெக்டாக சொல்லணும் அப்படின்னாக்கா 1 கிலோ அரிசி பச்சரிசி தான், ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். இப்படி புட்டுக்கு நம்ம எப்படி இது பண்ணுவோமோ அதே இதை வந்து இதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணால் போது என்ன கூட நம்ம ஏலக்காய் போட்டு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துருக்கோம், அவ்வளோதான். அதுக்கப்புறமா நான் கரெக்டாக இன்றைக்கி 1 கிலோவுக்கு நான் வந்து 3/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை வந்து வடிகட்டாதீங்க, ஏன்னா இது நம்ம வந்து ஒரு கம்பி பதம் பார்த்து எடுக்க போகிறோம். அதனால் சர்க்கரை எல்லாம் மெல்ட் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்கிறதுனால அதை நான் வந்து உங்களுக்கு எதுவும் சொல்லலை. அந்த பச்சரிசி மாவில் ஊற்றி நம்ம நல்லா கிளறிக்கோங்க. அது நல்லா கிளறி நம்ம வந்து ஓரளவுக்கு சூடு கை பொறுக்கக்கூடிய சூடு எல்லாம் மாறி இருக்குது அப்படிங்கிறப்போ நல்லா அடிச்சுட்டு அதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா ஒரு 20 கிராம் அளவுக்கு கசகசாவும் ஆட் பண்ணி கூடவே விரசியிருக்கேன். முதல்ல ஊறி விரசி வரும்போது நமக்கு நல்லா இருக்கும், எண்ணெயில் உதிர்ந்து போகாது. இந்த மாதிரி உருட்டி பாருங்கள். அப்போ உடனே உருட்டி பார்த்தும் உடனே நீங்கள் சுடலாம். உருட்டி பார்க்கும்போது ரவுண்ட் ஷேப் வருது. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மேல்வாக்கில் லைட்டாக 1 ஸ்பூன் 1லேருந்து 2 ஸ்பூன் நெய் எடுத்து மேலே அப்படியே அப்ளை மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக சைடில் குத்தி விட்டுக்கோங்க. அந்த நெய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உள்ளே இறங்குதுன்னா இறங்கிக்கட்டும். டால்டா எல்லாம் அப்ளை பண்ணிடாதீங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து வேணால் லைட்டாக எடுத்து கையில் நெய் வேறு இருக்கு இல்லையா, இந்த டைம் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள், செம்மையாக வரும். இப்போவே கூட நீங்கள் உடனே இதை தட்டி அப்படியே நீங்கள் கூட போட்டுக்கலாம். என்ன தான் இருந்தாலும் மினிமம் 3 நாள் வச்சு நீங்கள் செய்கிற அதிரசத்தோட டேஸ்ட்டு அது இன்னி ஒரு மார்க்கமாக தான் இருக்கும். ஹீட்டாக இருக்கக்கூடிய டைமில் 2 days எல்லாமே நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். நல்லா நாங்கள் வந்து 2 நாள் தான் இந்த தடவை வச்சுருந்தோம். நல்லா அதை அடித்து பிசையணுங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் அடித்து இந்த சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அது மாதிரி அடித்து பிசைய நமக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி பட்டர் பேப்பர் எடுத்துருக்கேன். இல்லாதவங்க ஆயில் கவர் இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு வாழை இலையில் கூட வச்சு தட்டி கூட போட்டுக்கலாம். நிறைய பேர் கையில் வச்சே தட்டி போடுவாங்க. ஒவ்வொருத்தங்களோட கன்வீனியன்ட்டை பொறுத்து. எங்கள் அம்மா கீழே வச்சு தட்டி கொடுக்குறாங்க, நான் வந்து ஆயிலில் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துட்றேன். சின்ன பாலாக மேக் பண்ணிக்கோங்க, சின்ன லெட்டு சைஸில் பேக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுருக்க அதே சூடு எண்ணெய் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். கை பொறுக்க சூடில் இருக்கும்போதே எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்ச நேரத்தில் அதுவும் ஆறிடும் இல்லையா, அந்த வச்சு நீங்கள் வந்து தொட்டு பரத்துங்க. சும்மா வெறுமனே அந்த பாலை எடுத்து வச்சு அப்படியே நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி பரத்துனீங்கன்னு வைங்களேன், அது வந்து விரிசல் விடும். விரிசல் விட்டால் அதிரசம் வந்து உதிர்ந்து போயிடும். விரிசல் விடாமல் பார்த்துக்கணும். நான் அழுத்தி பிசைகிறேன் இல்லையா, டிவைட் பண்ணி நான் ஒரு 4 பார்ட்டாக இவ்வளவும் டிவைட் பண்ணியிருந்தேன். எண்ணெய் வந்து நல்லா போட்டதுமே உள்ள ஒரு ஸ்ப்ளிட் போட்டு பாருங்கள். போட்டதுமே நின்று மேலே வரணும் அந்த பகுதி, அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு 1 போடுங்க. பார்த்தீங்களா, நின்று மேலே வந்து இந்த கலர் வரும்போது எடுத்துருங்க. இதுக்கு மேலே கலர் விட்டிங்கன்னா அது கரிஞ்சிடும். முதல்ல போட்டதுக்கும் இப்போ போட்டதுக்கும் வித்தியாசம் தெரியும். முதல்ல ஆயில் கொஞ்சம் ஹீட் கம்மியாக இருந்தது. 1 போட்டு அது லைட்டாக மேலே எழும்பும்போது அடுத்தது போடுங்க, இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். போட்டு ஒரு 2 செகண்ட் கழிஞ்சதுமே நீங்கள் திருப்ப வேண்டியது இருக்கும், இல்லைனாக்கா கரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, 1 மேலே வருது, 1 நம்ம கீழே போடுறோம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள்.
1 2 கசகசா தான் எனக்கு உதிர்ந்துருந்தது, ரொம்பலாம் உதிரலை. அந்த கசகசாவோட டேஸ்ட்டு, அந்த ஏலக்காய் எல்லாத்தோட டேஸ்ட் நமக்கு செம்மையாக இருந்தது. நிறைய பேர் வந்து கடையிலலாம் நமக்கு வந்து அதிரசம் வாங்குகிறோம். 1 கிலோ அரிசி மாவுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணுவாங்க இந்த சுடுற நேரம். நம்ம அந்த மைதா மாவு போடும்போது நெக்ஸ்ட் டே அதை எடுத்தோன்னா அப்படியே சாஃப்டாக உதிர்ந்து உடஞ்சிரும். இது வந்து இதே டெக்னிக்கில் பண்ணிங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் உடையாது. ஆனால் அதே ரவுண்ட் ஷேப் ஒரு நாள் நல்ல சாஃப்ட்னஸ் இருக்கும். மேலே கிறிஸ்பினஸ் உள்ள சாஃப்ட்னஸ்னு செமையாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த மெத்தடில் செஞ்சால் தான் பிடிக்கும். இது எங்களுக்கு வந்து திருமண சீருக்கு கூட எங்களுக்கு இப்படி தான் நாங்கள் செய்வோம். ப்ரோக்கன் கூட ஆகாது. கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பை, தேங்க்யூ.